வர திரு அலீம், ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இப்படி தொடங்கினதுனால வேறு வழி இல்லை, பிரதமர் அதற்கான பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருந்து தான் இதெல்லாம் புரிஞ்சுக்கணுங்கிறாரு திரு ஆச்சாரி. சொல்றாரு கூச்சல் போடுவதெல்லாம் பார்லிமெண்டரி டெமோக்ரஸியா, இப்படிலாம் செய்யலாமா அப்படின்னு. When parliament is used to ignore issues, obstructing parliament is not undemocratic சொன்னது அவங்க அருண் ஜேட்லி தான், பிஜேபி நண்பருக்கு சொல்றேன். அப்போ when parliament is used to ignore issues, சார் தலைவர் ராகுல் காந்தியின் ஒவ்வொரு பேச்சையும் பாருங்கள். ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட கோன் ராகுல் என்று ஆணவத்தோடு பேசிய மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கோன் ராகுல்னு காட்டியிருக்கிறோம். ராகுல்னா யாருன்னு காட்டி காங்கிரஸினுடைய ஆணவம் குறையவே இல்லை அப்படிங்கிறார். அதே விமர்சனத்தை உங்க மேல வைக்கிறார். தொடர்ச்சியா தோல்வி, ஆனாலும் இன்னும் இதே இதோட தான். சிம்பிளா சொல்றேன், மரியாதைக்குரிய பிரதமரின் பெயரை உச்சரிக்கிறாரே தலைவர் ராகுல் காந்தி, ஒரு எதிர்க்கட்சி தலைவருடைய பெயரை உச்சரிப்பாரா? அங்க இல்லையா அவருக்கு ஆணவம்? யுவராஜ் யுவராஜ்னு சொல்றாரு எல்லா இடத்துக்கும், அது முறையா? இன்னைக்கு பாராளுமன்றத்தில் என்ன பேசினாரு? ஷோலே படத்தை நீங்க அதுதான் பேசி முடிக்கிட்டோம், நான் வெயிட் பண்ணேன். ஷோலே படத்தில் அமிதாப் பச்சன் சொல்லுவார், அவர் போய் சொல்லுவார், நம்ம 3 வாட்டி தோத்தா கூட நம்ம தோல்வி நல்ல தோல்வி. ஏன் உங்களாங்க தமிழிசை சவுந்தரராஜன் தமிழ்நாட்டில் சொல்லலை இது வெற்றிகரமான தோல்வின்னு? ஒரு உதாரணத்துக்காக நான் கேட்குறேன். ஷோலே படத்தில் இப்படி இருக்கு, பாலக்கு வந்து இப்படி பேசுறாரு அப்படின்னு தலைவர் ராகுல் காந்தியை ஒரு குழந்தையோடு ஒப்பிட்டு பேசலை. இன்னொரு பக்கம் நான் சொல்றேன், ஆணவம்னா யாருக்குங்க ஆணவம்? தலைவர் ராகுல் காந்தியோட எந்த பேச்சு நீங்க இப்பவே நான் உங்ககிட்ட இட்ஸ் ஓப்பன் சேலஞ்ச், இந்த பேச்சு ஆணவத்தனமாக இருந்தது என்று ராகுல் காந்தி ஒரு பேச்சை சொல்லுங்கள். நான் உங்களுக்கு பட்டியலிட்டு காட்டுறேன் மரியாதைக்குரிய பிரதமரின் ஆணவத்தனமான பேச்சு என்னென்னலாம் சொல்றாரு. ஒரு பையன் ஸ்கூல்ல போய் 99 மார்க் எடுத்துட்டு போய் சுத்தினானா, இதெல்லாம் பார்லிமெண்ட்ல நீங்க பேசுறதா? இதுதான் பார்லிமெண்ட்டுடைய அழகா? இதுதான் பிரதமருக்கு அழகா? எதிர்வினைங்கிறார் ஆச்சாரி. எப்படி நான் கேக்குறேன் ஃபுல்லா எப்படி அதான் சார் சார் கடவுளோட ஃபைன் டியூன்ல இருக்காரு அப்படின்ற விமர்சனம் வைக்கிறாரு, இவர் திருப்பி கொடுக்கிறாருங்கிறாரு. சரி, நான் அவர் ஆச்சாரியா இருந்தாலும் சொல்றேன், உங்ககிட்டயும் கேட்கிறேன், எந்த வினைக்கு எதிர்வினை அது? 99 மார்க் எடுத்துட்டு ஒரு பையன் கிளாஸ்ல சுத்திட்டு இருந்தான், அவன்கிட்ட போய் கேட்டாங்க, பசங்க எல்லாம் பேசினாங்க, 99 மார்க் எடுத்துட்டியப்பா நீ அப்படின்னு. அப்புறம் டீச்சர் வந்து அவனை சொன்னாங்க, டே இது 100க்கு 99 மார்க் இல்லடா, 543 99, இது இந்தியாவுடைய எந்த இஷ்யூக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு? அல்லது மரியாதைக்குரிய எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தியுடைய எந்த வினைக்கு எதிர்வினை அது? இதைத்தாங்க ஆணவ பேச்சுங்கிறோம். மணிப்பூர் உங்களை அப்செக்ட் பண்ணாங்க அகைன் அதை தான் சொல்றேன். when parliament is used to ignore issues, you are ignoring the issues. அதுதான் ப்ராப்ளம். இங்க நீங்க பார்லிமெண்ட்டை யூஸ் பண்ணி மணிப்பூர் விவகாரத்தை பற்றி முதலில் பேசுங்கள். மணிப்பூர் என்னன்னு சொல்லி மக்கள் கத்துறாங்க, அதை காதுல வாங்குங்க. நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் போடும் போதே தெரியும் நம்ம தோப்போன்னு, அது போடும் போதே தெரியும், அதுக்கு அழைக்கும் போதே தெரியும் நம்ம தோப்போன்னு. அந்த இழிவை சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, ஒரு பிரதமர் வந்து பேசணும்னு நினைக்கிறோம். அங்கும் 57 நிமிடங்கள் 1964 வரைக்கும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் நோ கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு தான் மக்களை வச்சு கோரஸ் பாடினார். அதற்காக மக்கள் அங்க அப்செக்ட் பண்ணாங்க. இப்போதும் கோர் இஷ்யூ டிபேட் பண்ண வேண்டியிருக்குது. நீட்டை பற்றி உங்களுடைய முழு விஷயங்கள் என்னத்தை பேசுனீங்க? நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா, அவர் முதல்ல தவறா பேசினார் என்றால் அனுராக் தாக்கூர் முதலில் ஆரம்பித்தார். அயோத்தியாவை பற்றியும் இந்து மதத்தை பற்றியும் முதலில் ஆரம்பித்தது அனுராக் தாக்கூர். இன்றைக்கு தலைவர் ராகுல் காந்தி 105 சப்கிளாஸ் 1 படி கான்ஸ்டிடியூஷன்ல நான் பேசினது எந்த வகையிலும் தவறில்லை, உங்களுடைய 380 ரூல் படி எந்த விதத்திலும் தவறில்லை என்பதை தெளிவாக விளக்கியே சொல்லி இருக்கிறார். அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, ஸ்பீக்கரோட ப்ரெரோகேட்டிவ் இல்லையா, எது இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படிங்கறது அவர் முடிவு பண்றாருங்க போது அதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? எதிர்க்கட்சி தலைவருடைய உரிமை இல்லையா? எது இருக்கணும் நீங்க முடிவு பண்ணுங்க. ஆனால் நாங்க நியாயமாக வைத்த கோரிக்கையை கூட நீங்கள் ஜனநாயகத்துக்கு எதிராக நீக்கிவிட்டீர்கள் என்பதை மக்கள் மன்றத்துக்கு கொண்டு வர வேண்டியது எங்களுடைய கடமை இல்லையா? அந்த கடமையை தான் தெளிவாகவும் சரிவர ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். அப்போ பிரதமர் நரேந்திர மோடி, நான் இப்ப வர நானே பாயிண்ட்க்கு வரேன், ராகுல் காந்தி என்னென்னலாம் இஷ்யூ எழுப்பினாரு, அவர் சார் சொன்ன மாதிரி நேத்து பேசினது எடுங்க, நேத்து பேசினது மீண்டும் பதிய வைக்கிறேன். இது ஒரு அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் பச்சை பொய். ஏனென்றால் பிஜேபியினுடைய முக்கியமான அமைச்சர்கள் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களே இவ்வளவு பெரிய பொய்யை தன்னுடைய ட்விட்டர்ல திரித்து போட முடியும் என்றால், பாதிய கான்டெக்ஸ்ட்ல இருந்து எடுத்து ஒரு இந்து நீங்க இந்துன்னு சொல்லிக்கிட்டு நீங்க வெறுப்பை பிரச்சாரம் பண்றீங்க, இந்துன்னு சொல்லிக்கிட்டு நீங்க வன்முறையை பிரச்சாரம் பண்றீங்க. ஒரு உண்மையான இந்து அப்படி இருக்க மாட்டான். மீண்டும் அங்கே அதே பாராளுமன்றத்தில் இல்ல 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 என்று மறுப்பு தெரிவித்து அதே இடத்துல தலைவர் ராகுல் காந்தி சொன்ன பிறகும் நீங்கள் பொய்யை பரப்புகிறீர்கள் என்றால், அப்ப அதான் அவங்களே பரப்பும்போது இவர் ஏன் பரப்ப மாட்டாரு? இந்த ஒரு ஓபன் மீடியால தலைவர் ராகுல் காந்தி இந்து மதத்தை பத்தி பேசினார். எவ்வளவு அழகா அபய் முத்ரானா என்ன, சிவன் என்ன சொல்கிறார், சிவன் என்ன சொல்றார், இப்படி கை காட்டும் போது அவர் அதைத்தான் சொல்கிறார். எல்லா இடத்திலும் பயப்படாதீங்கன்னு சொல்றாரு. இந்து மதம் யாரையும் பயமுறுத்தி பார்க்கவில்லை என்று இந்து மதத்தினுடைய உயர்வுகளை பேசிய தலைவர் ராகுல் காந்தி நீங்க அதுக்கு காப்பிரைட்ஸ் வாங்காதீங்கன்னு சொன்னார். எதுக்கு அதை சொன்னார்? அவையனோட விதிகளை சுட்டி காட்டுறாருங்க. இன்னைக்கு அங்க கடவுளர் படங்களை எடுத்துட்டு வர்றது விதிக்கு மாறானது அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதை காட்டியவர் என்ன பேச வந்தார் சார்? நீங்க ஏன் கோர சப்ஜெக்ட் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? நான் அவர் காட்டி என்ன சொல்ல வந்தாரு? உங்க பாயிண்ட் பெரிய வர்றேன். நீங்க மெக்கானிக்கலா விதியை மீறிட்டாருன்னு அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இருக்கக்கூடிய ரூல் அவங்க சொல்லல, அதுக்காக தான் சொல்றேன். நான் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்பிளைன் பண்றது கூட அந்த பாயிண்ட்க்கு நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம், விடுங்க.
அதுக்கு ரிப்ளை எங்க? அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் எப்படி பயமுறுத்தினீர்கள்? சம்பவம் சொன்னார். என்னை தேடி ஒரு பெண் வந்தார் பாரத் ஜோடோ யாத்திரால, எனக்கு என் கணவருக்கும் சண்டையா இருக்குதுன்னு சொன்னாரு. அது ஏன்னு கேட்டேன். விலைவாசி உயர்ந்து உயர்ந்து வருது, எங்களை பயமுறுத்துகிறது, இந்த பயத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்க என்று கேட்டார். நீட் விவகாரத்தை பற்றி பேசினார். எங்கள் மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய பயத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தாங்கள் என்று கேட்டார். பஞ்சாபில் இறந்து கிடந்த ஒரு வீரரை பற்றி பேசினார். அவருடைய பாயிண்ட் எல்லாமே கன்ஸ்ட்ரக்டிவா இருந்துச்சுங்க. இப்போ உங்ககிட்டே நான் கேட்கிறேன், ஒரு நேர்மையான நெறியாளராக நடுநிலையாளராக நீங்கள் சொல்லுங்கள், பிரதமர் நரேந்திர மோடி இதுல எந்த இஷ்யூவை ப்ராப்பரா அட்ரஸ் பண்ணி ராகுல் காந்தி பதில் சொன்னாரு? நீங்களே கூட சொல்லுங்க. பிஜேபி நண்பர்களுக்கு தான் பத்திரிகையாளர் வச்சிருக்கிறோம். நெறியாளர் கருத்து சொல்ற இடத்துல இருக்க முடியாது. நம்ம எல்லாருக்குமான நேரத்தை பிஜேபி நண்பர் சொல்ற லாஸ்ட் பிஜேபி நண்பர் பேசுவார். பதிய வைக்கிறேன். எந்த இடத்தில் பிரதமர் நரேந்திர மோடியுடைய பேச்சு பக்குவமானதாகவும் தலைவர் ராகுல் காந்தி எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலாகவும் அமைந்திருந்தது. சரி, பேசலாம். ஸ்ரீராம், இது ஒரு அதிகமா லார்ஜ்லி அவர் ஒரு தனி மனித தாக்குதலில் ஈடுபடுறது. ஏற்கனவே பப்புன்னு சொன்னீங்க, இன்னைக்கு மீண்டும் குழந்தைத்தனமான பேச்சுன்னெலாம் சொல்லி அதிகமான நேரத்தை அவருக்கு எடுத்துக்கிட்டதுல இருந்தே ராகுல் காந்தியோட பேச்சு உங்களை ரொம்ப அசைச்சு பார்த்துருக்கு, அல்லது பிரதமர் ரொம்ப அதில் ரேட்டில் ஆயிட்டார் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? அதுதான் இவங்க வைக்கிறாங்க. இல்லை, இன்னைக்கு இந்தி கூட்டணியில் எல்லாரும் கான்ஸ்டியூஷன் புக்கை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பதவி பிரமாணத்துக்கு மட்டும் மறக்காமல் எடுத்துன்னு வந்தாங்க. இன்னைக்கு பிரதமரும் கான்ஸ்டிடியூஷனை மதிச்சு தான் அப்பப்போ ஷோக்கு ஃபேஷனுக்கு எடுத்துன்னு வருவாங்க இந்திய கூட்டணி. இன்னைக்கு அதை மறந்துட்டாங்க. ஏன்னா பிரதமர் பேசுறத பேச்சை கேட்கறது கூட அவ்வளவு பயம், அந்த ஒரு வெக்கம் பேசுவாரு, அசிங்கமா இருக்குமே, அதனால அந்த ஒரு வெக்கம் வந்துச்சு இல்ல, அதனால அவர் எப்படியாவது பேச விடக்கூடாதுன்ற ஒரு இதுதான். எங்க அவர் நீங்களே சொன்னீங்க 2 மணி நேரம் 16 நிமிஷம் பேசினது. அதுல ஒரு குழந்தை விஷயத்தை பத்தி ஒரு 3 நிமிஷம் பேசியிருப்பாரு. அதை நீங்களாம் தான் ராகுல் காந்தி நீங்களாம் தான் முடிவு பண்றீங்க. அவர் ராகுல் காந்தி எங்கேயுமே அவர் சொல்லல. ஒரு குழந்தை இந்த மாதிரிலாம் நடக்கலாம், இந்த மாதிரிலாம் நடக்கிறதுலாம் இருக்கு. நீங்க அவர் நார்மலா சொன்னாரு, நீங்களே அட்மிட் பண்ணிக்கிறீங்க. அவர் யாரை பத்தி என்ன சொன்னாரு, பொருள் என்னன்னு சொல்லுங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். எவ்வளவு அழகா ஆரம்பிச்சாரு, அதோட பொருள் என்னன்னு சொல்லுங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். சொல்லிடுறேன். அவர் எவ்வளவு அழகா ஆரம்பிச்சாரு. இந்த நாட்டோட அவங்க இன்னைக்கு அந்த 25 கோடி ஏழைகளை வெளில எடுத்துட்டு வந்ததை பத்தி பேசினாரு. பொருளாதாரம் மிக 10ஆவதுல இருந்து 5ஆவது வந்திருக்குன்னு பேசி 3ஆவது இடத்துக்கு போயிடுவாரு. 4 கோடி மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்ததை பத்தி பேசினாரு. எத்தனையோ விஷயங்களை பேசினாரு. இது ஒரு பாசிங் ஸ்டேட்மெண்டா பேசினாரு. அப்ளிகேஷன் ஆஃப் ஆர்டிகல் 370 பத்தி பேசினாரு. அரசியலமைப்பு சட்டத்தின் மேல் மதிப்பு வைத்தவர்கள் அந்த மக்களுக்கு இதை நீங்க கொடுக்காம அதை அநீதி பண்ணீங்கன்னு பேசினாரு. இன்னைக்கு ராணுவம் இன்னைக்கு எவ்வளவு சிறப்பாக இருக்கு, நீங்க இருந்தபோது ஒரு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் வாங்குறதுக்கு பணம் கூட இல்லாத ஒரு ஆட்சி அவலமாக இருந்ததுன்னு பேசினாரு. ரஃபேல் ஒரு விமானத்தை வாங்க கூட பணம் இல்லாமல் இருந்த 14க்கு முன்னாடி இந்தியாவுடைய முன்னேற்றத்தையே குழந்தைத்தனம் வந்து ஜெனரலா இருப்பாங்க, சில பேர் இருப்பாங்க. நீங்க ராகுல் நீங்க முடிவு பண்ணா உங்க பிரச்சனை. அத கடந்து வரும். அதே மாதிரி அத கடந்துரும் சார். 2 மணி நேரம் 16 நிமிடம் ஒரு கோரிக்கை வச்சாங்க சார். அதை பத்தி ஒரு வார்த்தை பேசுறது என்ன சார் தயக்கம்? மணிப்பூர் 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 இதான் கேட்டாங்க. அதுல என்ன அரசாங்கத்து என்ன பிரச்சனை? மணிப்பூர்ல என்ன பிரச்சனை சொல்ல வேண்டியதானே? மணிப்பூர் நாட்டுல மணிப்பூர் எம்பியை சுட்டி காட்டுறாரு. மணிப்பூர் வந்து நீங்க தேசத்தினை ஒரு ஒற்றுமையை தேச ஒற்றுமையை சொல்லக்கூடிய நீங்க இதெல்லாம் பத்தி பேச மாட்டேங்கிறீங்க. எனக்கு என்னன்னா மணிப்பூரை பத்தி பேசணும் 100% உண்டு. நீங்க யூபி அரசாங்கத்துல பார்த்தா அதே மணிப்பூர் எப்படி போச்சுன்றதையும் பேசுங்க. இதே ராஜஸ்தான்ல 3 பெண்கள் இப்போ பண்ணிருக்கலாம். இதே ராஜஸ்தான் இப்போ 3 பெண்கள் கெலாட்ல இருக்கும்போது நிர்வாணப்படுத்தப்பட்டாங்களே, அத பத்தியும் பேசுன்னு சொல்லுங்க. இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல முன்னாடி ஒரு பெண்ணையும் ஒரு ஆம்பளை எல்லாமே பேசலாம். அடியர்னு அடிச்சாங்களே, அத பத்தி நீங்க பேசணும். இந்தி கூட்டணி பேசணும். நான் என்ன சொல்றேன், நீங்க அரசியலமைப்பு பத்தி பேசணும், எல்லாத்தையும் பத்தி பேசணும். கூட்டணியினுடைய தலைவர்கள் அதே மாதிரி அரசியலமைப்பு சட்டத்தை அதே மாதிரி தமிழ்நாட்டுல அல்லது அவையை கொஞ்சம் இருங்க, நீங்க எடுத்துட்டு வரலாம். அதே தமிழ்நாட்டுல கள்ளக்குறிச்சி பத்தியும் பேசணும். கள்ளக்குறிச்சிக்கு முதல்வர் போகணும். இன்னைக்கு அறிஞர் அண்ணா சொன்னார்கள், எதிர்க்கட்சி என்பது ஒரு மாட்டுக்கு கடிவாளம். அந்த எதிர்க்கட்சி தான் எங்களை கேக்குது. தமிழ்நாட்டில் பேசுங்க. ஓடி போனவர்கள் யாரு? அதை பத்தி பேசாமல் ஓடி போனவர்கள் யாரு?